சினிமாவில் நடிகர் விஜயோட மினிமம் கேரண்டியை காப்பாற்றக்கூடிய கிறிஸ்டின் பறையர் அந்த ஆடியன்ஸ் அந்த கூட்டமும் சீமான் மேலேயும் ஒரு பற்றுதல் உள்ள ஒரு கூட்டம் தான். அப்போ அது இதுல கோயின்சைட் ஆகியும் அப்படியே போயிடும். அப்போ அந்த இடத்துக்குள்ள விஜய்க்கு அதுல லாபம் தான் சினிமா கிடைக்குமே தவிர எடப்பாடிக்கு போட்டா விலை போயிட்டார் விஜய்னு நஷ்டம் வர ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் பார்த்து அவர் மைக் படத்தை போட்டு விளம்பரம் போட்டதும் சீமானே தம்பி அண்ணனுக்காக பண்ணியிருப்பாருங்கிற மாதிரி அதை ரெகனைஸ் பண்ணிட்டார். ரகசியவர்த்தன் போன்றவங்கெல்லாம் கொஞ்சம் காஷனோட எச்சரிக்கையோட அதை ரெகனைஸ் பண்ணாங்க. அப்போ விஜய் 2024 அரசியல் சீன்ல இருக்கிறதாட்ட அந்த விளம்பரத்தின் மூலமா காட்டினார். இதை தாண்டி சீமானுக்கும் விஜய்க்கும் பல பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதா சொல்றாங்க. அது நமக்கு தெரியாது. கத்திரிக்காய் முத்தினா சந்தைக்கு போகும். ஆனா சீமான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஆணித்தரமா சொல்றாருன்னா விஜய் சில அசூரன்ஸ் சீமானுக்கு கொடுத்துருக்கலான்னு தான் நான் கருதுறேன்.